பெரிய கட்சி ரிசல்ட் பார்த்தா 10-15% உங்களுக்கு விஜயில தம்ப்நெயில் வேணுமா? நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல நீங்க சார், கொலை பண்றீங்க. அது பிரச்சனை. நான் சொல்ல வர்றது வர எல்லாருமே இதை தான் திரு பேசுறாங்க. பே சண்முகமா திரு விஜயாண்ணா, நான் பே சண்முகத்தை பெரிதும் மதிப்பேன். ஏன்னா அவருடைய அனுபவம் அப்படிப்பட்டது, அவருடைய கட்சி அப்படிப்பட்டது, அவங்க பேசுற சித்தாந்தம் அப்படிப்பட்டது. திரு விஜய் அவர்கள் வரட்டும், நம்ம பேசணும். அவர் விஜயனை குறைச்சு மதிப்பு இல்ல. இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவர் எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துக்கு நீங்க நினைக்காதீங்க. அப்ப புதிய சட்டம் எந்த பிரயோஜனமும் தராது. புதிய சட்டத்தில் நீங்க என்ன செய்வீங்க? சரி, மகளிருக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா, மகிழா நீதிமன்றமே இருக்குது சரிங்களா, போக்சோ குழந்தைகளுக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா, ஜாதிய வன்கொடுமைக்கு தனி சட்டம் இருக்கு சரிங்களா, எது குறைஞ்சிருக்கு? சோ அப்ப அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. நீங்க சும்மா கொண்டு வந்துட்டாங்களா? சும்மா கொண்டு வரல, பிரயோஜனம் இல்ல நான் சொல்ல வரேன். புரியுங்களா? நான் இதுதான் அது சமூகத்துல ஏற்படுத்த. இப்ப சாதியவாதிகள் எல்லாம் ஏன் பிசிஆர் நீக்குன்னு சொல்றாங்க? பிசிஆர் கொடுக்காத சாதியவாதி ஒரு அச்சத்தை கொடுக்குது இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு பயத்தை கொடுக்குது இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்காக தான் சார். ஒரு கேக்குறீங்களா? நீதிமன்றங்கள் சொல்லிருக்கு வரதட்சணை குடும்ப சட்டம் தவறா பயன்படுத்தப்படும் படும் சார். அப்ப என்ன செய்யணும்? சாதாரண வழக்குகளை அப்ப என்ன செய்யணும்? நீதிமன்றம் சொல்லும் போது உங்களுக்கு இனிக்குது.